10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் பயிற்சி 4.2 முதல் கணக்கு பார்க்குறோம். இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 2 தேற்றங்களை பயன்படுத்தி நாம் இந்த கணக்குகளை தீர்க்க போகிறோம். என்னென்ன தேற்றங்கள் அப்படின்னா, தேல்ஸ் தேற்றம். தேல்ஸ் தேற்றத்துக்கு மற்றொரு பெயர் என்ன கொடுக்கலாம்னா அடிப்படை விகித சம தேற்றம்னு சொல்லலாம். தேல்ஸ் தேற்றம், தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலையும் பயன்படுத்தணும். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா கோண இருசமய வெட்டி தேற்றத்தையும் அதனுடைய மறுதலையும் பயன்படுத்தி இந்த பயிற்சியில இருக்கக்கூடிய கணக்குகளை தீர்க்க போறோம். இப்ப இதுல முதல் கணக்குல முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசியின் மீதுள்ள புள்ளிகள் முறையே டி மற்றும் இ ஆனது டிஇ இணை பிசி என்றவாறு அமைந்துள்ளது. ஏபிஏசியின் மீதுள்ள 2 புள்ளிகள் டி மற்றும் இன்னு கொடுத்திருக்கிறாங்க. டிஏயும் பிசியும் இணையா இருக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் சப்டிவிஷன்ல ஏடி பை டிபி ஈக்குவல் டு 3/4 மற்றும் ஏசி ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் எனில் ஏஇயின் மதிப்பு காண்க. அதே போல இரண்டாவது சப்டிவிஷன்ல ஏடி ஈக்குவல் டு 8x - 7, டிபி ஈக்குவல் டு 5x - 3, ஏஇ ஈக்குவல் டு 4x - 3 மற்றும் இசி ஈக்குவல் டு 3x - 1 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. தேல்ஸ் தேற்றத்தை பயன்படுத்தி தேவையான நிபந்தனையை நம்ம இங்க நிறுவறோம். முக்கோணம் ஏபிசி ஒன்று வரைஞ்சுக்கலாம். இந்த ஏபிசி அப்படிங்கிற முக்கோணத்துல ஏபியின் மீது இருக்கக்கூடிய புள்ளியானது டி என கொடுக்கப்பட்டுள்ளது. ஏபியின் மீது இருக்கக்கூடிய ஒரு புள்ளி டி, ஏசியின் மீதுள்ள ஒரு புள்ளி ஈன்னு கொடுக்கப்பட்டுள்ளது. டிஇயும் பிசியும் இணைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கோணம் ஏபிசி டிஇக்கு டிஇ என்பது பிசிக்கு இணையா இருக்கிறதுனால ஒரு இணைக்கோடு வரைஞ்சுக்கிறோம். இதுல தேல்ஸ் தேற்றத்தோட நிபந்தனையை முதல்ல நம்ம என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தேல்ஸ் தேற்றமானது ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும், ஒரு நேர்கோடானது முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. இதுதான் தேல்ஸ் தேற்றம். இதற்குண்டான நிபந்தனை பார்த்துட்டோம் அப்படின்னா தேற்றத்தை நம்ம இங்க கொடுத்துடலாம். முதல் கணக்கு அப்படிங்கிறதுனால தெளிவா தேற்றத்தை எழுதிடலாம். தேல்ஸ் தேற்றமானது என்ன நிபந்தனைனா, டிஇயும் பிசியும் இணைக்கோடுகள், ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையா இருக்கு. அப்ப மற்ற 2 பக்கங்களையும் வெட்டுது. மற்ற 2 பக்கங்கள் என்னென்ன? ஏபி மற்றும் ஏசி. இந்த 2 பக்கங்களையும் டி மற்றும் ஈங்கிற புள்ளி வெட்டுது. அதாவது டிங்கிற நேர்கோடு வெட்டுச்சு அப்படின்னா அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும். சம விகிதத்தில் பிரிக்குதுன்னா அந்த பக்கங்கள் என்னென்ன? ஏடி ஒரு பக்கம் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதுதான் தேல்ஸ் தேற்றம். இந்த நிபந்தனையும் பயன்படுத்த போறோம். தேவையான இடத்துல தேல்ஸ் தேற்றத்தின் கிளை தேற்றத்தையும் பயன்படுத்துறோம். கிளை தேற்றமானது என்ன அப்படின்னா ஏபி பை ஏடி. ஏபிங்கிற பக்கத்தின் மீது இருக்கக்கூடிய மற்றொரு புள்ளியானது டி. இப்போ ஏபி பை ஏடி. அதே போல மற்றொரு பக்கம் ஏசி பை ஏஇ. இதையும் பயன்படுத்தலாம். இன்னொரு நிபந்தனை என்னன்னா, அதே ஏபியை எடுத்துக்கிறோம். அந்த ஏபி மேல இருக்கக்கூடிய டிங்கிற புள்ளியை வச்சு பிரிக்கக்கூடிய மற்றொரு மதிப்பு என்னதுன்னா டிபின்னு ஒரு மதிப்பு கிடைக்குது. அதே போல ஏசி பை இசி. இந்த மூன்றுல எந்த ஒன்றை வேணாலும் தேவையான இடத்துல பயன்படுத்தி நிறுவனம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வரைபடத்தில் இருந்து முக்கோணம் ஏபிசியில் டிஇ இணை பிசி என கொடுக்கப்பட்டுள்ளது. டிஇ இணை பிசி. தேல்ஸ் தேற்றத்தின்படி ஏடி பை டிஇ ஈக்குவல் டு 3/4 கொடுக்கப்பட்டிருக்கு கேள்வியில. அதே போல ஏசியின் மதிப்பு 15 சென்டிமீட்டர், ஏஇயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஏசியின் மதிப்பு கொடுத்து ஏஇ கேட்டிருக்கிறதுனால இங்க நாம ஏசி இருக்கக்கூடிய
நிபந்தனை, அதாவது கிளை தேற்றத்தை பயன்படுத்தி இதை கணக்கிட போடுறோம். தேல்ஸ் தேற்றத்தின் கிளை தேற்றத்தை பயன்படுத்தி கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா AD by AB equal to AD by AB equal to AE by AC. AE by AC இதை பயன்படுத்துகிறோம். AD by AB எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா AD plus DBன்னு கொடுத்துடலாம். AE இருக்கட்டும். ACயின் மதிப்பானது 15 என கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பெண்ணே AD by DB equal to 3/4 என்பதால் AD equal to 3, DB equal to 4 ஆகும். இப்போ இந்த மதிப்புகளை கொடுத்துட்டோம்னா ADக்கு 3, 3 + DBயின் மதிப்பு 4, AE by 15. 3/3 + 4 7, AE by 15. AE தான் வேணும் அப்படிங்கிறதுனால இதை இடமாற்றிக்கலாம். இடது பக்கமும் வலது பக்கமும் AE by 15 equal to 3/7, AE equal to 3/7. வகுத்தல்ல இருக்கக்கூடிய 15ஆனது இடது பக்கம் போகிறப்ப பெருக்கல்ல மாறிடும். இதை சுருக்கலாம். 3 15 45/7, 1 7 6 7 42 புள்ளி வச்சுக்கலாம். மீதி 3ஓட 0 சேர்த்திக்கிறோம். 30. 30ல் 4 7 28, மீதி 2 20, 20ல் 2 7 14, மீதி 6 60, 8 7 56. ஒரு 3 நம்பர் கண்டுபிடிச்சுக்கிறோம் பாயிண்ட்டுக்கு அடுத்து. AE equal to 6.428ன்னு இருக்குது. இதை தோராயமாக புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் கொண்டு வர மாதிரி இருக்கிறப்ப 3வது நம்பர் 8 இருக்கிறதுனால 5 அல்லது 5க்கு மேற்பட்ட எண்ணாக இருந்ததுன்னா 2வது எண்ணோட ஒரு எண்ணை கூட்டிக்குவோம். அப்போ 4 3 2 + 1 3 6.43 சென்டிமீட்டர். AEயின் மதிப்பு கணக்கிட்டுட்டோம். அடுத்து கணக்கிட வேண்டிய அடுத்து 2வது சப்டிவிஷனுக்கு வரும். 2வது சப்டிவிஷனில் AD, DB, AE, EC ஆகியவற்றின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே கிளை தேற்றம் நமக்கு தேவையில்லை. தேல்ஸ் தேற்றத்தின் முதன்மை மதிப்பையே பயன்படுத்துகிறோம். படத்திலிருந்து முக்கோணம் ABCயில் DE இணை BC. தேல்ஸ் தேற்றத்தின்படி AD by DB equal to AE by EC. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை பிரதியிடலாம். ADயின் மதிப்பானது 8x - 7 by DBயின் மதிப்பு 5x - 3 equal to AE 4x - 3 by ECயின் மதிப்பு 3x - 1. குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். இடது பக்கமும் வலது பக்கமும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப 8x - 7 பெருக்கல் 3x - 1 ஈக்குவல் டு 5x - 3 பெருக்கல் 4x - 3. சிம்பிளை பண்ணிக்கலாம். முதல் மதிப்பு 8x எடுத்துக்கிட்டு 2வது பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்ப 8 3 24 x பெருக்கல் x x ஸ்கொயரு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 பெருக்கல் 8x 8x. அடுத்து -7 எடுத்துக்கிட்டு 2வது பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்ப மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 3 21x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 1 7. இப்போ செகண்ட் வலது பக்கம் வரும். முதல் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்துக்கிட்டு 2வது பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்ப 5 பெருக்கல் 4 20 x இன்ட்டு x x ஸ்கொயரு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 15x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 12x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 பெருக்கல் 3 9. அனைத்து மதிப்புகளையும் இடது பக்கமே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சுருக்கிக்கலாம். 24x ஸ்கொயர் மைனஸ் 8 மைனஸ் 21 எக்ஸையும் கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் 29x ப்ளஸ் 7 20x ஸ்கொயரு மைனஸ் 15 மைனஸ் 12 மைனஸ் 27x ப்ளஸ் 9. இடது பக்கமே அனைத்து மதிப்புகளையும் கொண்டு வரப்ப 24x ஸ்கொயர் ப்ளஸ் 20x இடது பக்கம் வரப்ப மைனஸ் 20x ஸ்கொயர் மைனஸ் 29x இருக்குது. மைனஸ் 27x இடது பக்கம் வரப்ப ப்ளஸ் 27x ப்ளஸ் 7 ப்ளஸ் 9 இங்கே வரப்ப -9 ஈக்குவல் டு 0.
24 மைனஸ் 20 அப்படிங்கிறப்ப மதிப்பு 4x². மைனஸ் 29 ப்ளஸ் 27 ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா -2x. 7 மைனஸ் 9 -2 ஈக்குவல் டு 0. 3 மதிப்புகள்லையும் பொதுவாக 2 வெளியில் எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கிட்டோம்னா 2 2 4 2x² -x -1 ஈக்குவல் டு 0. இடது பக்கம் பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2ஆனது வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல்ல மாறிடும். 2x² -1 -x -1 ஈக்குவல் டு 0/2. 0/2 அப்படிங்கிறப்ப மதிப்பானது 0க்கு சமம். இது ஒரு இருபடி சமன்பாடாக இருக்கு. இருபடி சமன்பாடை காரணிப்படுத்தலாம். 2 எண்களை பெருக்கிறோம் அப்படின்னா பெருக்கிறப்ப மதிப்பானது x² கீழ் 2 மாறிலி உறுப்பு -1 2 பெருக்கல் -2 -2ன்னு வரணும். கூட்டுறப்ப x கீழ் -1ன்னு வரணும். எந்த 2 எண்கள் எடுக்கலாம்னா 1 2ன்னு எடுத்துக்கலாம். -1 வரணும் கூட்டுறப்பங்கிறனால 2க்கு மைனஸ் குறியும் 1க்கு ப்ளஸ் குறியும் கொடுத்துக்கலாம். ஸோ இதை சுருக்கிறோம் அப்படின்னா x² கீழ் 1 இருந்ததுன்னா அப்படியே கொடுத்துடலாம். x² கீழுவானது 2 இருக்கிறதுனால 2ஆல் இதை வகுக்கிறோம் /2. 2 2 கேன்சல் ஆக போக 1ன்னு வந்துடும். என்ன மதிப்புகள் நமக்கு x + 1/2 x - 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. தனித்தனியாக 0க்கு சமப்படுத்திக்கிட்டோம்னா x + 1/2 ஈக்குவல் டு 0, x - 1 ஈக்குவல் டு 0. +1/2 வலது பக்கம் போகிறப்ப -1/2 -1 வலது பக்கம் போகிறப்ப +1. x ஈக்குவல் டு -1/2. அதாவது x என்பது பக்கத்தை குறிப்பிடக்கூடியது. ஒரு பக்கத்தின் அளவானது நமக்கு எதிர்குறியில வர்றது ஏற்புடையதா அமையாது. அதனால x ஈக்குவல் டு -1/2 என்பது ஏற்புடையதல்லன்னு சொல்லிடலாம். ஏற்புடையதல்ல. therefore x இன் மதிப்பு x ஈக்குவல் டு 1 ஆகும். தேங்க்யூ.